இலங்கை அரசியல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் கட்சிகள் பிளவுபடுவதோ அல்லது மாற்றுக் குழுக்களாக மாறுவதை பற்றியோ பெரிதாக எண்ணக்கூடிய முடியாத சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஏனெனில் இலங்கை அரசியல் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் தமக்கு தேவையான நேரங்களில் மாற்றுக் குழுக்களாக அமைத்து கொண்டு அரசாங்கத்துடனோ எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்த சந்தர்ப்பங்கள் கூடுதலாக காணப்படுகின்றன. ஆனால் இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜேவிபி அதாவது மக்கள் விடுதலை முன்னணி தற்போது இரண்டாக பிளவுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூடுதலாக காணப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அதை பற்றி பேசுவது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஏனெனில் இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு காலகட்டத்தில் ஆயுத குழுக்களாக இருந்த ஒரு குழு அரசியல் நீரோட்டத்தில் ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்து கொண்டு அரசியலில் வந்து விசேடமாக மூன்றாம் தரப்பு அரசியலாக தலைமைத்துவம் பெற்ற ஒரு குழு தற்போது இவ்வாறான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்துள்ளமை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரணியாக உள்ளது. அப்படியான சூழ்நிலையில் நாம் பார்க்கும்போது விசேடமாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் சோமவன்ச அவர்கள் கூட தற்போது குறிப்பிட்டுள்ளால் அரசியல் தமது கட்சிக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட காரணத்தினால்தான் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு நாம் சென்றுள்ளோம் என்று. ஆனால் இதன் பிரதான நாயகனாக விளங்கும் விமல் வீரவங்ச உட்பட அந்த குழுவினர் குறிப்பிடுவது தாம் அப்படியான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. கட்சியின் வளர்ச்சிக்காக தமது 22 வயதிலிருந்து அதாவது தாம் உயர்தரம் கற்கும் காலம் தொடக்கம் மக்கள் விடுதலை முன்னணி என்ற கட்சிக்காக தமது பூரண வாழ்நாளை ஒப்படைத்துள்ளதாக பாராளுமன்றத்தில் அண்மையில் தெரிவித்தார். இப்படி பார்க்கும்போது கட்சியின் தலைமூத்தம் தொடர்பான ஒரு பிரச்சனையின் காரணமாகத்தான் இவ்வாறு பிளவு ஏற்பட்டுள்ளது என்பதை நம்மால் உணர முடிகிறது மற்றும் நாம் கேட்கும் செய்திகள் வாசிக்கும் செய்திகள் ஊடாக நமக்கு அறிந்து கொள்ள கிடைக்கின்றது. மேலும் ஒரு காலகட்டத்தில் ஆயுத குழுக்களாக இருந்தவர்கள் ஜனநாயக நீரோட்டத்திற்கு வந்த வேளையிலும் கூட அவர்கள் மிக முக்கியமாக இந்த அரசியலில் பாவித்தது இனவாதம், அதாவது சிங்கள இனவாதத்தை முன்வைத்து தான் ஜேவிபி தனது அரசியல் பிரச்சார நடவடிக்கைகள் ஈடுபட்டது. விசேடமாக மஹிந்த சிந்தனையின் கீழ் யுத்தத்தை முன்னெடுத்து செல்வதற்காக அளப்பரிய நடவடிக்கைகளை செய்த ஒரு அமைப்பாக ஜேவிபியை கூறலாம். விசேடமாக விமல் வீரவங்ச தலைமையில் உருவாக்கப்பட்ட தேசப்பட்டுள்ள இயக்கம், மாநில அமைப்பு போன்ற அமைப்புகளை நாம் உதாரணமாக கூற முடியும். இந்த அமைப்புகளில் விசேடமாக சிங்கள இனவாதத்தை மையமாக கொண்டு யுத்தத்துக்கு வலுவூட்டும் வகையில் அவர்களுடைய பிரசார நடவடிக்கைகள் இடம்பெற்றன. அது மட்டுமல்லாது ஒற்றையாட்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மைந்த சிந்தனைக்கு வலுவூட்டும் பல்வேறு நடவடிக்கைகளை விமல் வீரவங்ச தலைமையில் அண்மை காலமாக மேற்கொண்டதை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. அதாவது இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான விசேட பிரதான தீர்வாக நாம் எண்ணக்கூடிய அதிகார பரவலாக்கை எதிர்த்து ஒற்றையாட்சிக்குள்ளே அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற மைந்த சிந்தனையின் பிரதான நோக்கத்தை வலுப்படுத்துவதற்காகவும் அந்த சிந்தனையில் உள்ள மஹிந்த ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதியாக்குவதற்குமாக மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முன்னின்று செயற்பட்டவர் விமல் வீரவங்ச அவர்கள். அப்படியான ஒருவர் இன்று தற்போது ஜேவிபியில் ஏற்பட்டிருக்கும் பிளவுகள் காரணமாக மாற்றுக்குழுவாக சென்றிருப்பது ஒரு வகையில் தற்போது அதிகாரத்துள்ள அரசாங்கத்துடன் இணைவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் நாம் கருத முடியும். ஏனெனில் அவர் தற்போது கூறும் கருத்துக்கள், மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மற்றும் கட்சியிலிருந்து அவருக்கு கூறும் அவதூறுகள் காரணமாக நாம் இப்படியான சந்தேகத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதாக நாம் அறிய முடிகிறது.